ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கிட்டு சேனலோட வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மல்லி, ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், மிளகு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, annasi பூ, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, இவ்வளோ தான் தேவை. நான் அளவுகள் வறுக்கிறப்ப சொல்கிறேன் எவ்வளோ போட்டுக்கலான்னு. நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். மல்லியை சூடு பண்ணால் மட்டும் போதும். மல்லி மட்டும் இல்லை, ஜீரகம், சோம்பு எல்லா பொருளையுமே நம்ம சூடு பண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறோம். செவக்க வறுக்க தேவையில்லை எந்த பொருளையுமே. செவக்க வறுத்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிறதோட டேஸ்ட்டும் மாறும். இப்போ நம்ம மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மல்லியை வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். முக்கியமாக ஜீரகம் கலர் மாறவே கூடாது. ஜீரகம் இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அவ்வளோதான், ஜீரகத்தை வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக சோம்பு 1.25 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு ஜீரகத்தை விட கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துக்கணும். சோம்பையும் வறுத்தாச்சு. அடுத்ததாக மிளகு அதிகமாக போட்டுறக்கூடாது. 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அதையும் கொட்டி ஆற வைக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 25 ஏலக்காய் போல் எடுத்திருக்கேன். அதையும் சூடு பண்ணிக்கலாம். இதோட சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்தது பட்டை நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். பட்டை வறுக்கிறப்போ நல்லா வாசனை வரும், அது போதும். எடுத்து இப்போ கொட்டிடலாம் இதில். அடுத்ததாக கல்பாசி நான் ஒரு 5 கிராம் போல் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். annasi பூ 6-7 போல் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மராட்டி மொக்கு மட்டும் போட்டிருக்கேன். இதையும் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கிராம்பு ஒரு 20 போல் சேர்த்துருக்கேன். கிராம்பும் மிளகும் பிரியாணி மசாலா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. கிராம்பு அதிகமாக சேர்த்தனோம்னா ஒரு மாதிரி காரம் அடித்த போல் இருக்கும் மசாலா. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜாதிக்காய். நான் 3 டேபிள் ஸ்பூன் மல்லிக்கு இவ்வளோ ஜாதிக்காய் தான் சேர்த்துருக்கேன். ஜாதிக்காய் இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். அடுத்தது பிரியாணி இலை, இதையும் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். ஜாதிபத்திரியும் இந்த அளவு போதும், இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். சேர்த்துக்கலாம் இப்போ இதோட. அடுத்ததாக வரமிளகாய் சேர்க்க தேவையில்லை. ஆனால் வரமிளகாய் சேர்த்தா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் மசாலாவுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிளகாய் காம்பை கில்லில் அப்படியே தான் போட்டிருக்கேன். வாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது மசாலா. பிரியாணி மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எல்லா பொருளையும் தனித்தனியாக தான் வறுத்து ஒன்றா சேர்த்து அரைக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு ஜல்லடையில் சலிச்சிக்கலாம். இப்போ நமக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கம வாசனையோட. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நான்வெஜ் குழம்பு, தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஷேர், தென்னங்கிட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.